சூரியன், சனி, புதன், சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இணைந்திருக்கிறார்கள். சூரியன் உத்திராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். இவ்வளவு பெரிய கட்டம். இது இப்போ மகரத்தை 10ஆம் பாவகத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறேன். 4 கிரகம் இது உள்ளே இருக்குது. சூரியன் உள்ளே நுழைந்து விட்டார். அவர் தான் இப்போ என்ட்ரியாக இருக்கிற கிரகம். ஏற்கனவே நுழைஞ்சிருக்கிற கிரகம் சனி. வெளியே போகிற நிலைமையில் இருக்கிற கிரகம் சுக்கிரன், புதன். இது ஒரு மூலை, ஹாலு, இது கதவை திறக்கிறாரு. சூரியன் உள்ள காலை வச்சுட்டாரு. உள்ள காலை வச்சு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டாரு. மகர வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. 10ஆம் வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அந்த 10ஆம் வீட்டிற்குள் போவதன் மூலமாக அவருக்கு ஒரு மாதிரியான எரிச்சல் தன்மை வரும். ஏனென்றால் அது அவருக்கு பிடிக்காத இருள் வீடு. ஆயினும் அவர் அங்கே திக்பலம் என்கின்ற நிலைமையை கொண்டிருப்பதால் இயலாமல் என்கின்ற நிலையிலிருந்து துக்கம் என்கின்ற நிலைக்கு வருவார். உதைக்க போறானோ அப்படின்றத பார்க்கும்போது தூரத்தில் அவரை நண்பனாக நினைக்கக்கூடிய புதன் இருப்பதை பார்த்து மனம் சற்று ஆறுதல் அடையக்கூடிய தன்மைகள். இந்த உணர்வு என்பதன் அடிப்படையில் இங்கே 2 எதிரிகள் சூரியனுக்கு இருக்கிறார்கள். சுக்கிரன் அவரை எதிரியாக நினைக்கக்கூடியவர், சனி அவரை ஜன்ம விரோதியாக நினைக்கக்கூடியவர். இந்த இடத்தில் சூரியன் 2 பேரிடமும் அங்கே உதை வாங்கி கொண்டு, புதன் அவருக்கு அடிபட்ட காயத்திற்கு மருந்து தடவக்கூடிய ஒரு நிலைமையில புதன் சூரியனை நண்பராக நினைக்கக்கூடியவர். ப்ரெடிக்ஷன் என்னையா 10ல் சனி இருந்தா இப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லாமே, என்னமோ கதை அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கதையில தான் ஜோசியம் இருக்கு. ஹவு டு ப்ரெடிக்ட்னு கேட்டீங்களே, இந்த ஹவு டு ப்ரெடிக்ட் இதுல தான் இருக்கு. ஜோதிடத்தின் துல்லியம் இதுல தான் இருக்கு. சூரியன் உள்ளே நுழைகிறார். சனியை பார்த்து சூரியன் பயப்படுகிறார். சனியிடம் உதை வாங்குகிறார். சனியிடம் உதை வாங்கினாலும் கூட திக்பலம் என்கின்ற அமைப்பில் ஆரோக்கியமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த உதையை தாங்குகிறார். சூரிய தசை. உத வாங்குற பிழைச்சிக்கிறேன்னு அர்த்தம். சூரிய தசை. சூரியன் உத வாங்குறாருன்னா என்ன அர்த்தம்? சனியின் சேர்க்கையால் அந்த இடத்துல சூரிய தசை உதை வாங்குகின்ற, நீங்க உத வாங்குறீங்கன்னு அர்த்தம் சூரிய தசையில்.